எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் புது ரூட்ல வியூகமா வகுத்து போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய அண்மை கால செயல்பாடுகளை எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணாமலை தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்தி. அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணனாலதான் எடப்பாடி சீமான என்டிஏ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா அது நம்ம மூணாவது போயிடுவோமோ அப்படிங்கிற அச்சத்துல பாஜக கூட வந்துட்டார். அது சீமானே இப்போ போட்டு உடைச்சிட்டார், பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணாமலையால தான் 20% அதிமுக ஓட்டு உள்ள வருது. பார்லிமெண்ட்லேயே வராத ஓட்டு. கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, காற்று வரட்டுலாம் பேசியும் போங்கப்பான்னு 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு நீங்க எதிர்ப்பு கூடவே கூடாதுன்னு எடப்பாடி போயிட்டாரு. பட் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சதும், சீமான உறுதியானவர், காசுக்கு பணத்துக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாரு, அது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதும் எடப்பாடி பதறிட்டாரு. அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளை வீழ்த்திடுவாரோங்கிற அச்சம் எடப்பாடிக்கு வந்து பாஜக வந்துட்டாரு. இப்போ என்னையும் பாஜக பிரிக்க முடியாது, பாஜகவுக்கு நன்றி கடப்பட்டவன் பெரிய அளவுக்குள்ள பாஜக லாக்காய் நிற்கிறார். 5 சீட்டு தான் 19 கொடுத்தாரு, 20 சீட்டு தான் 21 கொடுத்தாரு. உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு தர முடியாதுன்னு அண்ணாமலை உடஞ்சிட்டு, மக்களவையில சீட்டு பிரச்சனையில உடஞ்சிடுச்சு. ஆனா இன்னைக்கு உள்ள வந்திருக்காருன்னா அண்ணாமலை தான் காரணம். ஆனா அவர் அண்ணாமலை மீண்டும் தலைவரா இருந்தா உடைச்சிருவாரோன்னு அவரை தலைவர் பதவியில் இல்லாம பார்த்துட்டாரு. இப்போ அண்ணாமலைக்கு அது பெரிய அடி. 18% வாக்கு விஜயகாந்த் இல்லாம, வைகோ இல்லாம, ஈஸ்வர் அண்ணம் இல்லாம எடுத்து காட்டியிருக்கிறார் என்டிஏக்குன்னு. தாமரையில 11.4 எடுத்து காட்டியிருக்கிறார். பாஜகவை 20 சீட்டுக்கு மேல தாமரையை நிற்க வச்சிருக்கிறார். 2009 இலகணேசனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா போடுறதுக்கே சீட்டு கிடையாது, ஆள் கிடையாது. அந்த கட்சியை நிறுத்தி காட்டியிருக்கிறார். 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 3.7% வாக்கெடுத்து 0 சீட் எடுத்த கட்சியை அதே 5 வருஷத்துல 11.4% வாக்கெடுத்து 0 சீட்லயே வச்சிருக்காரு. வாக்கு 3 மடங்கு தமிழிசை தலைமையில் எடுத்ததோட ஏறி போயிட்டா இல்லையா? அப்ப அதுக்கு மரியாதை இருக்கா இல்லையா? அப்ப அந்த மரியாதை போற்றப்படணும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு உறுதியா இருக்கிறார். ஆனா பிஜேபிக்குள்ளேயே ஆன்டி ஸ்டாலின் ஆட்டு, ப்ரோ மோடியா இல்லாம அந்த ஒரு மாதிரி நெகட்டிவ் கூட்டம் கும்பல் பாஜகவுக்கு குறைஞ்ச சீட்டு வாங்கினாலும் போதும்னு நினைக்கிறாங்க. இவங்க தான் 2021 என்கிட்ட என்னோட கருத்தியெல்லாம் தோத்தவங்க சொல்லி அடிச்சோம், தோக்கடிச்சோம். அதே கருத்தியல்ல தான் இப்ப நானும் போயிட்டு இருக்கிறேன். மோடிக்கு எங்க நன்மையோ அதுல தான் போயிட்டு இருக்கிறேன். அண்ணாமலையும் மோடிக்கு நன்மைன்னு தான் போவாரு, மோடிக்கு எதிராக போக மாட்டாரு நான் கருதுறேன். பட் அண்ணாமலை போனாருன்னா மூப்பனார் மாதிரி அவர் தான் தமிழக பாஜக, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஒருவேளையில அவரு எதியூரப்பா பாணியில பார்லிமெண்ட்ல நம்ம அசம்பிளில நம்ம யாருன்னு காட்டிக்கிட்டு பார்லிமெண்ட்ல மோடிக்கு ஆதரவா வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்க மெயின் மோடிஜி ஃபார் PM 2029 தான். 26 பற்றி நம்ம கவலை கிடையாது. ஆன்டி ஸ்டாலின்லாம் நம்ம கிடையாது, ஓப்பனா தான் நம்ம சொல்றோம். மோடிக்கு எது நன்மையோ அதுலதான் இருக்கும். ஆன்டி ஸ்டாலின் அரிப்ப திருமணி வைத்தியநாதன் கூட PM சொரிஞ்சாருன்னா அவரையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இவர் ஒரு பிராமணர், எத்தனையோ நல்ல பிராமணர்கள் இருக்காங்க, நியாயமான பிராமணர்கள் இருக்காங்க, பிரைமரி எவிடன்ஸுக்கே அர்த்தம் தெரியாத பிராமணர். இவர் அண்ணாமலை மேல உள்ள கோபத்துல உங்க நன்மைக்காக வரல, இவரு ஸ்டாலின் எதிர்ப்புக்காக வராருங்கிறத நம்ம சொல்லுவோம். நம்ம மோடி நன்மைக்காக நம்ம இதுகளை மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல அண்ணாமலை பாஜகவில் இருக்கணும். அண்ணாமலை எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்து 60 சீட்டு தாமரைக்கு வாங்கி கொடுத்துருங்க தான் நம்ம நோக்கம். அண்ணாமலை தான் தமிழக பாஜகன்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொன்னீங்க. இன்றைய பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவரிடம் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லையோ, ஒருங்கிணைக்கும் பண்பு இல்லையோ என்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார், இதை நீங்க உண்மையிலே ஏத்துக்கிறீங்க? சகோதரர் நயினா நாகேந்திரனை பற்றி இப்போ விமர்சனம் பண்றது திசை திருப்பம் வேலை, அது தேவையில்லை. அவர் அண்ணாமலையை மாத்திருக்க கூடாது. மாத்தினம் பிறகு நயனாரை போட்டதுல ஒன்றும் தவறு இல்லை. அவர் ராமநாதபுரத்தில் 30% தாண்டி இருக்கிறாரு, திருநெல்வேலியில் 30% தாண்டி இருக்கிறாரு. முத்துராமலை தேவருக்கு பாரத ரத்னா கேட்கும்போது ஐயா தாளிங்க நாடாருக்கும் கேட்டிருந்தா அது நியாயமா இருந்திருக்கும். அது இப்போ அந்த இடத்துக்குள்ள சீமான் உள்ள புகுந்து பாரதியாருக்கு பாரத ரத்னா கொடுங்க, இது வாபுசிக்கு பாரத ரத்னா கொடுங்கன்னு எல்லாமே செக் அடிக்கிறாங்க. நீங்க அரசியலுங்கிறது ஒரு ஜாதிக்குள்ளதான் அரசியல் நினைக்கிறது தவறு, ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறது தவறு. அவர் பாஜக தலைவரா பசும்பன் ஐயாவுக்கு கேட்கிறாரு, நியாயம்தான். தாளிங்க நாடாருக்கும் கேட்டிருக்கணும் இல்ல, பாரதியாருக்கும் கேட்டிருக்கணும் இல்ல, வாவுசிக்கும் கேட்டிருக்கணும் இல்ல. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அவர்கிட்ட மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவரை தலைவரா நியமித்தது நியாயம்தான், சரியானது தான். அதை நம்ம
தவறுன்னு சொல்லிட முடியாது. குறிப்பா ஏன் இந்த கேள்வியை நான் முன்வைத்தேன்னா, வெளியே யார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சென்றாலும் அவங்க எல்லாமே நயினா நாகேந்திரன் அவரு பேரை தான் குறிப்பிடுறாங்க. அவருக்கு சரியான அரவணைக்கும் பண்பு இல்லை, அதுவும் குறிப்பா அண்ணாமலை போன்று அரவணைக்கும் பண்பு இல்லைன்றாங்க. இதை எப்படி சார்? இது அவங்களோட கருத்து. நான் சகோதரர் நயினார் நாகேந்திரனை பற்றி நான் ஒன்றும் குறை சொல்ல விரும்பல. அவர் இப்பதான் தலைவரா வந்திருக்கிறாரு. அவர் எடப்பாடி கிட்ட தகுதியான சீட்டை வாங்கிடுவார் நான் நினைக்கிறேன். அனுபவம் மிக்கிறவரு, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருந்தவர், அதிர்ந்து பேச மாட்டாரு, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு பாசத்தை காட்டக்கூடியவர். அவரும் டிடிவியை பற்றி நல்லா தான் சொல்றாரு. நன்றி உள்ளவர் இருப்போம், அதெல்லாம் நன்றி உணர்வு உள்ளவன்லாம் சொல்றாரு. ஸோ நயினார் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் குறை சொல்ல முடியும். இப்பதான் அவரு பேட்டரியை எடுத்திருக்கிறாரு. அது 26ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்து தான் அவரை பற்றி நம்ம சொல்ல முடியுமே தவிர, அதற்கு முன்னாடி நயினாருக்கு எதிராக நம்ம பேசுறது அது நியாயமான பார்வையா இருக்காது. 2021 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பலத்தை நிரூபிக்காததற்கு டிடிவி காரணம்னு சொன்னாங்க. இப்போ அண்ணாமலை டிடிவி சந்திப்பு, டிடிவி அந்த சந்திப்பை ஏற்க மறுக்கிறாரு. அண்ணாமலை சொல்வதை நான் ஏற்க மாட்டேன், எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிற வரைக்கும் நான் அந்த கூட்டணியில அங்க வகிக்க மாட்டேன்றாரு. இது எந்த வழியில டிடிவியை அழைச்சிட்டு வர முடியும் சார்? எடப்பாடிய முதல்வரா சொல்லி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்க. எடப்பாடிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குங்க. நான் வளாள கவுண்டர் எல்லாம் எதிர்ப்பு, நான் வன்னியர் எல்லாம் எதிர்ப்பு. தென் மாவட்டத்துல முத்துராமலிங்க தேவருக்கு பாரதத்தினான்னு சொல்லும் போது ஏன் பாபுசிக்கு இல்ல, ஏன் பாரதியாருக்கு இல்ல, ஏன் தாளிங்க நாடார் இந்துக்களின் காவலரா இருந்தவருக்கு இல்லைன்னு பல கோரிக்கைகள் வந்துட்டு. அடுத்தால மதுரை ஏர்போர்ட்டுக்கு சொல்லும் போது ஏன் பாண்டிய நெடுஞ்செழியன் பேர் ஏன் ஏர்போர்ட்டுக்கு இல்ல, இமானுவேல் சேகரம் பேரை ஏன் நீங்க மறைச்சிட்டு பேசுறீங்கன்னு அவருக்கு கடும் எதிர்ப்பு இருக்குது. ஏற்கனவே சீமான் 30,000 ஓட்டு 10 தொகுதிக்குள்ள 60 எம்எல்ஏக்குள்ள எடப்பாடியோட அதிகம். முக்குலத்தோர் இல்லாத உழவங்கோட்டில் எடப்பாடியை 4வது தள்ளிட்டாரு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 4வது தள்ளிட்டாரு. ஸோ எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை. அப்போ சவுத்துலயும் அவரு சிக்கல், டெல்டாவிலையும் சிக்கல். அதை வச்சு முத்துராமலிங்க தேவருக்கு ஏர்போர்ட் பாரதத்தினான்னா பாரதியாருக்கு கோரிக்கை வருது, வஉசி கோரிக்கை வருது, பாண்டிய நெடுஞ்செழியன் சீமான் சொல்றாரு ஐயா தாளிங்க நாடாருக்கு வைக்கணும்னு, பாரத ரத்னா வேணும்னு நயினார்கிட்டயே முத்துரமேஷ் தம்பி கொடுத்துட்டான். அவனே போஸ்டர் எல்லாம் சென்னை ஃபுல்லா விட்டுருக்கான். இன்னும் இது பெரிய இஷ்யூ ஆட்டு வரத்தான் போகுது. அப்ப அவரு எதத்துனா பித்தம் தெளியும்னு தப்பா ஏற்கனவே அவர் ஆட்சியில இருக்கும்போது ஒரு துரும்ப கூட தூக்கி போடாத விஷயங்கள் எல்லாம் வச்சு மக்களை ஏமாத்த பாக்குறாரு, ஜாதி அரசியல் பண்றாரு. அந்த ஜாதி அரசியலுக்கு எதிர்வினைகள் ரொம்ப மோசமா இருக்குது. அப்பீசிங் ஒன் பர்டிகுலர் கம்யூனிட்டி வில் ட்ரிகர் கவுண்டர் போலரைசேஷன் பை அதர் காஸ்ட். அந்த மாதிரி ஒரு போலரைசேஷன் எடப்பாடிக்கு எதிராக நாடார், முத்தரையர், யாதவர், தேவேந்திர குல வேளாளர், இவங்க மத்தியில பறையர், இவங்க மத்தியில தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு. ஸோ இவரை வச்சு ஸ்டாலினை தோக்கடிக்கவே முடியாது. இவரை ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டாரு, இவரை டிடிவி ஏத்துக்க மாட்டாங்க. அன்புமணி, ராமதாஸ் எல்லாம் 10.5 வச்சு தனியா போறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை கூட வருது. ஆனா எடப்பாடி இல்லாமலும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. எடப்பாடி வச்சும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை எடப்பாடி இல்லாமலும் தோக்கடிக்க முடியாது. ஸோ எடப்பாடி தலைமையில அணி அமையதும் கஷ்டம். இப்போ அண்ணாமலையோட ஒரு பார்ட்டி விஷயமா இல்லைன்னா பாஜக 11.4% வாக்குல 2-3 தான் கிடைக்குங்கிறதான் பார்வை. ஓபிஎஸ் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் அதிமுகவும் பாஜகவும் 25% ஓட்டு தான் தேர்வுன்னு சொன்னேன். ஐயோ அது ரொம்ப அதிகம், அது கூட வராதுன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமைன்னு சொன்னா ஓபிஎஸ்க்கும் பல சிக்கல்கள், சிரமங்கள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமைன்னா டிடிவிக்கு இருக்கு. இதை வச்சு நீங்க முத்துராமலிங்க தேவரை வச்சு அதை மறைச்சிருவீங்கன்னா அங்க வள்ளலார், அங்க வஉசி வராரு, பாரதியார் வராரு, சீமான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன்னு சொல்லி எல்லா ஜாதியும் அரவணைச்சு தென் மாவட்டங்களை இவரை மேலும் க்ளோஸ் பண்ணதுக்குள்ள அரசியலை சீமான் அதுல முன்னெடுக்கிறாரு. சோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி ஒரு பெரிய சக்தி, 20% ஓட்டு உள்ளவர். அவரை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்கவே முடியாது. அப்போ அவரே ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு அடுத்த கட்ட இதுக்கு வரணும். வராரா என்னவான்னு அது தெரியல. அப்ப அவர் அடுத்த கட்ட கொண்டு வர்றதுக்கு தான் அண்ணாமலை இந்த ஆட்டத்தை எல்லாம் ஆடுறாரு. 2024 தேர்தலை போலவே இந்த தேர்தலிலும் ஒருங்கிணைந்த அதிமுகவை அண்ணாமலையால உருவாக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா சார்? அது முடியாது, யாராலையும் முடியாது. அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான், அவர் தான் அந்த கட்சி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது பலகீனம் படும். சீமானால 7.1% பலகீனப்பட்டிருக்கு. இன்னும் சீமானாலேயே பலகீனப்படும். இதை மறைக்கிறதுக்கு தான் விஜயை கொண்டு வச்சு பலரும் பேசுறாங்க. தமிழிசை போன்றவங்க எல்லாம் சீமான் மேல உள்ள வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் விஜய பேசுறாங்க.
விஜய்ங்கிறது என்னமோ வந்துதான் நிரூபிக்கணும். சீமான் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? தமிழிசை அம்மையார கேட்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1 தான் சீமான் எடுத்தாரு. இப்போ உங்க தலைவர் உங்க எடப்பாடி பழனிசாமி ஐயாவை அவரு 7.1 பலகீனப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? தமிழிசை அம்மையாருக்கே கேள்வி கேட்கிறேன். சீமான் நிலையான ஒரு கொள்கையில இருக்கிறாரா இல்லையா? எடப்பாடி பல்ட்டி அடிச்சிருக்கிறாரா இல்லையா? விக்கிரவாண்டியில நிற்காதது எடப்பாடிக்கு பலகீனமா இல்லையா? ஈரோடு கிழக்குல நிற்காது எடப்பாடிக்கு பலகீனமா இல்லையா? மாவட்ட பேர் பாரத ரத்னா பிரச்சனை, ஏர்போர்ட் பிரச்சனையில எடப்பாடி செட்பேக்கை சந்திச்சிருக்காரா இல்லையா பல சமூகங்கள் மத்தியில? சோ சீமானால எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கிறதான் 100% உண்மையான ஒரு இதாட்டு நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான், ஆனா பலகீனம் அடைவார். எடப்பாடி அவர்கள் டெல்லி பயணம் சென்று வந்த பிறகாக ஒரு இணக்கம் இந்த கூட்டணிக்குள்ள தெரிவதாக நம்மளால பார்க்க முடியுது. ஓபிஎஸ்க்கு ஒரு ஆதரவு கரத்தை எடப்பாடி அவர்கள் நீட்டுவது போலவும், டிடிவியே தேசிய ஜனநாயக கூட்டணியில அழைத்து வருவது போலவும் ஒரு பிம்பம் உருவாகிறது சார். அதெல்லாம் வெறும் பிம்பம் தான், நடைமுறையில சாத்தியம் இல்ல. அரசியல்வாதிக்கு லாபம் வேணும். நயினாரு அவரு அமைச்சரவை இல்ல இடம் பெறலாம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டான்னு நயனார் நினைப்பாரு, தப்பு இல்ல. தமிழிசை நினைப்பாங்க, தப்பு இல்ல. பொன்னார் நினைக்கலாம், தப்பு இல்ல. அதே மாதிரி ஓபிஎஸும் கலைஞர் அன்பழகம் மாதிரி ஸ்டாலின் ஓபிஎஸ் ஒரு இது வந்தா நமக்கு திமுக உயர் இடம் கிடைக்கும்னு அவர் நினைக்கிறது தப்பு இல்ல. டிடிவி எடப்பாடி தோத்து போவாரு, அப்புறம் அதிமுக நம்ம கையில வரும்னு அவர் நினைக்கிறதும் தப்பு இல்ல. சோ ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்கு எது லாபமோ அதுதான் போவாங்க. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். எடப்பாடி ஹார்டர் நட் டு கிராக். அவரும் ரொம்ப சமர்த்தர், கவுண்டர் பண்ணுவார். நான் தான் சொன்னேன், எதிர் எடப்பாடி எலெக்ஷன் நான் தான் சொன்னேன். அவரும் விட்டு கொடுத்தெல்லாம் போகக்கூடியவர் கிடையாது சார். வியூக ரீதியான ஒரு கேள்வி என்னவென்றால், பாஜக எங்கெல்லாம் மாநில தேர்தலில் போட்டியிடுகிறார்களோ அங்கு ஒருவேளை அவர்கள் போட்டியிட்ட அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் 2 துணை முதலமைச்சர்கள். அப்படி ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வென்றால் அண்ணாமலை அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நயினா நாகேந்திரனை தாண்டி அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்படும் நினைக்கிறீங்க? 60 சீட்டு முதல்ல வாங்கணுங்க, அதுல தலையில தப்பளம் தடையிடுவாருங்க. அவர் கில்லாடிங்க. தமிழிசைக்கு தென்சென்னையை கூட கொடுக்கல, தூத்துக்குடிக்கு அனுப்பி வச்சுட்டாரு. 20 சீட்டு தான் சட்டமன்றத்துக்கு கொடுத்தாரு. கிராமப்புற உள்ளாட்சியில ஒன்னும் கொடுக்கல. நகர்ப்புற உள்ளாட்சியில அண்ணாமலை தகராறு பண்ண பிறகுதான் அது கூட்டணி உடைஞ்சது. மக்களவையில 6-12 கூட்டணி உடைஞ்சது. இப்ப சீட் ஷேரிங் என்னங்கிறதான் பார்க்கணும். ஆன்டி ஸ்டாலின் குரூப் பாஜக சீட் வாங்கான்னு அவன் அரிப்பை சொரிஞ்சிட்டு இருக்கிறான். நம்ம ப்ரோ மோடி குரூப் பாஜக சீட் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆன்டி ஸ்டாலின் குரூப்புக்கு சவால் விட்டு சொல்றேன், ப்ரோ மோடி குரூப்பான நாங்க தான் உங்களை எல்லாம் மீறி சக்கட ஜலம் முன்னாலும் விடுதி பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்ன சத்ரியன் குருமூர்த்தியை மீறி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி மீறி, இல்ல கணேசன் மிகப்பெரிய தேவ வரலாற்றுக்கு சொந்தக்காரரை மீறி மோடிஜி இன்ஃபுளுன்ஸ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாது. காங்கிரஸ் தான் எதிரி, ஸ்டாலின் அல்லன்னு சொல்லி ஜெயித்த வேணாம். மீண்டும் உங்களுக்கு எனக்கு உள்ள போர் தொடங்கிட்டு, நீங்க ஆன்டி ஸ்டாலின் மோடிக்கு நன்மை பற்றி கவலைப்படாம வருவீங்க. உங்களை மோடி கிட்டே எக்ஸ்போஸ் பண்ணுவேன், மக்கள் மத்தியில அதை பேசுவேன். அதே வேளையில நான் ஒன்றும் ப்ரோ ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலின் 57-62 காமராஜ் உயரத்துல இருக்கிறாரு. 1-1 ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். 1-1 ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். 67 முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் சேர்ந்த மாதிரி தோக்கடிக்கலாம். அல்லது ஸ்டாலின் 45% வாக்கு தெளிவா வருவாரு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். இதையும் நான் மோடி கிட்டே ரிப்போர்ட் பண்ணிட்டேன். 24 தெளிவா சொன்னேன். 48% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக அணி எடுக்கும். 35+ சீட் அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது அப்படியே நியர்பை ட்ரூத் ஆச்சு. 47% வாக்குகளும் 39 இடங்களும் வெற்றி பெற்றாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 45% வாக்கு எடுக்கும். நான் சொல்றேன் 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னு சொல்றேன். எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்கவும் முடியாது, எடப்பாடி இல்லாமலும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. என்ன செய்ய போகிறார் எடப்பாடிங்கிறத பார்ப்போம். நான் ப்ரோ மோடி தான் ரொம்ப வெளிப்படையா உங்களுடைய ஆதரவை நீங்க சொல்றீங்க. ஆனாலுமே இருந்தாலும் கூட ஒரு கூட்டணியா இணையும் போது அங்க சில காம்ப்ரமைஸ் இருக்கணும். ஆனா ஆதரவு நீட்டக்கூடிய நீங்களே எடப்பாடிக்கு எதிராக பேசுறது, அந்த கூட்டணிக்குள்ள கலகத்தை உருவாக்குவதும் அந்த கூட்டணி உடைப்பதுமே உங்களுடைய வேலை, உங்களுடைய பார்வையினும் இங்க பேசப்படுது இல்ல? உண்மைதான், நான் வெளிப்படையா தான் நான் இருக்கிறேன் அதுல. அப்ப எடப்பாடி தோற்பதை நீங்க விரும்புறீங்க? எடப்பாடி நான் சொல்றதை கேட்கட்டு ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டுறேன். அவரால முடியாது. நான் சொல்றதை எடப்பாடி கேட்கட்டு நான் தோக்கடிச்சு காட்டுறேன். நம்ம தானே சத்ரியன் குருமூர்த்தி தூக்கி போட நிற்கும் போது இவங்களை அடிச்சு விட்டா ஸ்ட்ரெங்தன் ஆகாம முளமுளன்னு சசிகலா காலில் விழுந்துருவாங்க, சசிகலா ஸ்ட்ரெங்தன் பண்றாங்கன்னு காப்பாத்தி விட்டது நம்ம தானே. அதனாலதானே நம்ம கோபம் வருது. ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு முதன் பழனிசாமி கேட்கும் போது நம்ம காப்பாத்தி விட்ட அந்த கன்சிடரேஷன் இருக்கனால தானே கோபம் வருது. அவர் என்ன நினைக்கிறாரு, தேவருக்கு இவன் நாடாரு, தேவருக்கு எதிராக
நம்மளை சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறாரு. ஓபிஎஸ் நல்ல மனுஷன், அவரை ஏன் நான் எதுக்கணும்? நயனா நாகேந்திரன் பாசத்துக்குரிய சகோதரர், அவருக்கு எதிராட்டு நான் ஒண்ணுமே சொல்லலையே. இப்போ அதே டைம்ல எம் நடராஜனை எதிர்த்தோம். அவரு மறவர்களை நாடார்களுக்கு எதிராக தூண்டி விட்டாரு, மீனவர்களை நாடாருக்கு எதிராக தூண்டி விட்டாரு. 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் படத்தை முல்லைவாய்க்கால் முற்றத்துல வைக்கல. அப்போ அவரை மோடிட்டு சொல்லி நாம வீழ்த்தணும். அவர் பெரிய ஸ்ட்ராங்கு, யூபியிலேயே பாஜக வீழ்த்தி காட்டினவர், இந்தியா ஃபுல்லா பாஜகவுக்கு எதிராக பொலிட்டிக்ஸ் பண்ணுவாரு, உலகம் ஃபுல்லா பேக்கிங் உள்ளவர். அப்போ மோடிக்கா அவரால் பிரச்சனை போது நம்ம இது பண்ணணும். இப்பவும் நம்ம எடப்பாடி பழனிசாமி விஷயத்துல நாம நீங்க இழிச்சவாயன் ஏமாளின்னு தேவர் எதிர்ப்புல உங்களுக்கு ஓசியில சப்போர்ட் பண்ணுவார் ரவீந்திரன் துரைசாமிங்கிற கதை இல்ல. அப்ப மோடியை நீங்க டிச் பண்ணிருக்கீங்கிறத உணர்றான். மோடியை நீங்க 29 டிச் பண்ணக்கூடாது. அதுக்கு என்னென்ன செக் வைக்கணுமோ அவ்வளவு செக்கையும் வைப்பான். இப்ப நீங்க ஸ்டாலின் எதிர்ப்பு நோக்கம் இல்ல, மோடி 29 ஏமாந்துடக்கூடாது. அப்ப எடப்பாடி அளவுக்கு எதிராக எம்பவர் பண்ணுனா 29 20-25 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவாரு. இதுலதான் நான் போறேன், நான் வெளிப்படையா தான் போறேன். மோடி எடப்பாடி எம்பவர் பண்ணது எனக்கு பிடிக்கல, அதுக்கு எதிராக தான் நான் இருக்கிறேன். பட் எடப்பாடி தலைமையிலையும் ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாது, எடப்பாடி இல்லாமலும் தோக்கடிக்க முடியாது. நான் சொல்றதை எடப்பாடி கேட்கட்டு ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டலாம். ஏற்கனவே எங்க டீம்ல தான் சத்தியன் குருமூர்த்தி இவரை தூக்கி போட போகும்போது காப்பாத்தி விட்டு இவருக்கு கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான இதெல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்குதுன்னா நாங்க அதுல கன்சிடரேஷன் இருக்கு. அப்போ அந்த நியாய உணர்வுல இருக்குது. தர்ம நியாயம் இல்லாம யாரையும் நாங்க ஃபைட் பண்ண மாட்டோம். பட் எடப்பாடி ஃபைட் பண்றோம்னா அவர் தலைமையில ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, எங்ககிட்ட நியாயம் இருக்கு. அவர் நாங்க சொல்றதை கேட்கட்டு ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டலாம். தொடர்ந்து நம்ம அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பல விதமான வியூகங்களை நீங்க பேசிட்டு வரீங்க. அண்ணாமலையை எடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் 26 தேர்தல்ல தனி ஒரு ஆளா கூட்டணியில எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத ஆளா எப்படி எதிரொலிக்கும்னு நீங்க பாக்குறீங்க? அண்ணாமலை தான் தமிழக பாஜகன்னு துக்ளக்லே சத்தியன் குருமூர்த்தி எழுதிட்டாரு. அதான் உண்மை. அண்ணாமலை தான் நான் இப்போ எதிர்காலம் அப்படின்னு வச்சு தொண்டர்கள் வாக்காளர்கள் அண்ணாமலை பக்கம்தான். நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு முன்வைத்து அதை எல்லாத்துக்கும் மிக தெளிவா பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார்.